தமிழ் கடவுள்கள் பற்றிலாம் சொல்கிறீங்க. தமிழ் கடவுள்களுக்கு அது ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குலாம் சொல்கிறீங்க. இதுக்கு எதிரான ஒரு கலாச்சாரம் அங்கே வந்து நுழையிறதுக்கு என்ன காரணம்? அது இந்தியா ஒற்றுமையாகிவிட்டது. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நம்ம இந்துவாக ஆக்கி இந்த போராட்டத்தை ஒற்றுமைப்படுத்திய போது இதை மறுத்து பேசுவதற்கு தெரியவில்லை. நாம் இந்துக்களாக ஆகிவிட்டோம். பிறகு அவனுடைய மேலாண்மைக்குள் நாம் வந்து விட்டோம். அது சமக்கிருத மேலாண்மையாகவும் ஆகி இங்கே வந்து இப்போ பாருங்கள், நம்முடைய கடவுள்களை எல்லாம் இந்து கடவுளாக ஆக்கி கொண்டு முஸ்லீம் எதிர்ப்புக்கும் கிறிஸ்துவ எதிர்ப்புக்கும் பயன்படுத்துகிறார். நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. அமித்ஷா வந்தார், மதுரை கோயிலுக்கெல்லாம் போனார், எல்லாம் பண்ணுவார்கள். அப்புறம் எல்லாரும் ஒன்று, அமித்ஷாவும் நாமும் வேறு வேறு. ஆனால் நாம் இந்தியன் என்ற முறையில் ஒன்றாக இருப்போம். இனத்தால் நீ வேறு நான் வேறு. நான் தமிழினம், நீ வடநாட்டினம், நீ நானும் ஒன்றில்லை. இந்தியா என்ற ஒரு பெரிய நாடு, சோவியத் நாடு எப்படி இணைந்திருந்ததோ அதுபோல் சோவியத் நாடு பல வகையான மக்களை கொண்டு இணைந்திருந்தது போல் நாமும் இந்தியாவில் பல வகையான மக்கள் இணைந்திருப்போம். இந்திய ஒருமைப்பாடு வேண்டும். சீனாவை எதிர்ப்பதற்கு பலம் வேண்டும். பெரிய வர்த்தகம் செய்வதற்கு பெரிய நாடு வேண்டும். உங்களுடைய நதிநீரை எங்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்ற ஏக்கத்திலும் நாங்கள் இந்தியர்களாக இருப்பதற்கு உடன்படுகிறோம். இந்த 3 காரணத்திற்காகத்தான் இந்தியா இருக்க வேண்டும். அமித்ஷா மதுரை கோயிலுக்கு வந்தார்ல, இப்போ முருகன் மாநாட்டுக்கும் சிறப்பாக நடத்தணும்லாம் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்தது ஒரு பார்வையாளராக வந்து வராரு. அது இஸ்லாம் எதிர்ப்பை அடிப்படையாக அவர்களுக்குள்ள நான் சொல்கிறேன். அந்த சிக்கந்தர் மலை என்று ஒரு மலை இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில். நம்முடைய ஆட்கள் பழைய காலத்தில் அது முருகனுடைய மலை தான். அது 3000 ஆண்டுகளாக முருகனுக்கு திருமுருகாற்றுப்படை பாடிய களம். அது முருகனுடைய களம்தான். மலைதோறும் குடிகொள்கிறவன் முருகன் தான். சரியா? ஆகவே அது முருகனுடைய மலை தான். பின்னால் சிக்கந்தர் என்ற ஒரு மன்னர், அதெல்லாம் 12-13ஆம் நூற்றாண்டுகளில் மாலிகாப்பூர்லாம் வந்த பிறகு வந்த ஒரு மன்னர் அங்கே தோற்று இறந்து விடுகிறார். பிறகு அந்த இடத்திலேயே அவருக்கு சமாதி வைக்கிறார்கள். வைத்தபோது நம்முடைய மக்கள் எதிர்க்கவில்லை. நம்முடைய மக்கள் இன்னொரு மதத்தார் என்பதற்காக யாரையும் குறைவாக கருத மாட்டார்கள். நாகூராண்டவர் கோயிலில் யாருடைய கூட்டம் இருக்குது? இவன் என்ன இந்து பேசினாலும் நம்ம ஆளுகளுக்கு வேற்றுமையை பாராட்ட தெரியாது. வேளாங்கண்ணி நம்முடைய கூட்டம் தான். அது தமிழ் நாகரிகத்தின் சிறப்பை காட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன். மாற்று மதத்தை முஸ்லீம்கள் நம்முடைய கோயிலுக்கு வரமாட்டார்கள், ஆறாம் என்று சொல்வார்கள். நாம் அவருடைய கோயிலுக்கு போவோம், அவருடைய சாமியை வணங்குவோம், அவர்கள் அடங்கிய இடத்தை வழிபடுவோம். என்ன அதே போல் வேளாங்கண்ணிக்கு போவோம். மேரி மரியம்மாகி விடுவாள், நமக்கு மரியம்மை ஆகி விடுவாள், நமக்கும் தாயாக ஆகி விடுவாள். அதெல்லாம் வேற்றுமையே கிடையாது. என்னுடைய தாயாரெல்லாம் காசு முடிந்து வைப்பார்கள் நாகூராண்டவருக்கு. பிள்ளைக்கு உடல்நலம் இல்லை என்றால் ரூபாய் முடிந்து வைத்து முஸ்லீம்களிடம் கொடுத்து அந்த உண்டியலில் சேர்க்க சொல்வார்கள். அது வேற்று கடவுள் என்றே அவர்களுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைக்கு குணமாகிடும், அவருக்கு வேண்டி கொண்டால் குணமாகும் என்றால் அந்த கடவுளையும் நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு விடுவார். நம்முடைய பெருந்தன்மை நிகரற்றது.